Hey guys, welcome back to our channel guys. ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறதெல்லாம் சொல்லி guys லைட்டாக த்ரோட் கொஞ்சம் பெயினாக இருக்குது. அதனால் வாய்ஸ் கொஞ்சம் முன்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க guys. எங்கே போயிட்டுருக்கோம்? ப்ராக்டிஸ் ஸ்பாட் தான் guys போயிட்டுருக்கோம். நம்ம சேலம் நியரில் 2 ப்ராக்டிஸ் ஸ்பாட் இருக்குது. ஒன்று வந்து சேலமில் சீல்நாயம்பட்டியில் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதா மகுடஞ்சாவடி அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ப்ராக்டிஸ் ஸ்பாட் ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. இன்றைக்கி ஏன் இங்கே போகிறோன்னா வீக் டேஸில் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோம். அதனால் சரி இன்றைக்கி ப்ராக்டிஸ் போகலாம், அதுவும் மட்ட மதியானத்தில் போகலாம். காலையிலேருந்து பனியாக தாங்க இருந்தது. நாங்கள் வண்டி எடுத்தோம், வெயில் போட்டு காய்ச்சுது. சரி சமாளிப்போம் அப்படின்னு கிளம்பி வந்துட்டோம் கைஸ். விளாக் ஆரம்பிச்சதுலேருந்து நிறைய நல்ல விஷயம் எனக்கு இல்லை, நாட்டுக்கு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் வாயை திறந்தா டாக்ஸிக்காக மட்டும்தான் பேசுவேன். இந்த விளாக் பண்ணுறதுலேருந்து அந்த டாக்ஸிக்கெலாம் கொஞ்சம் குறைஞ்சி புலவர் ரேஞ்சுக்கு ஆகிட்டேன் கைஸ். அதனால் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஓவர் டாக்ஸிக்காக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், விளாக் ஆரம்பிச்சிட்றா, தூயல் தமிழ் தான் வரும்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுங்கள். அவங்களும் டாக்ஸிக்கெல்லாம் குறைச்சிருவாங்க. நம்மளாம் நல்ல பையனாக மாறிடலாம் கைஸ். சாக்கோ பாய் ரக்கட் பாய்லாம் இல்லை, நல்ல பசங்களாக மாறிடலாம். என்னடா மழை கம்மியாக வருது, நீ வெயில் இப்படி வெயில் அடிக்குது, அங்கே வெயில் அடிக்குது. அங்கே மழையா? நீங்கள் சுதர்சன் வரலையா? ஏய் என்ன அசால்ட்டாக சுற்றிட்டேன் நீங்கள். 2வது சர்க்கிள் விழுந்தோடனே எல்லாருக்கும் வரது தான். சர்க்கிள் போட்டோமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே அடுத்த சர்க்கிள் சாய்க்காத, வண்டி நேராகவே வை. வண்டி நேராக வச்சு நீ மட்டும் உடம்புல மட்டுமே ரியாக்ஷன் கொடு. வண்டியை சாய்ச்சுன்னா சாஞ்சிடும். சூப்பர்ரா. நல்லா கண்ட்ரோல் ஆகுது, அப்படியே விட்டுற. ஸ்லோ பண்ணிக்க, பிரேக் அழுத்திக்கும். போடு 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 போடு, முடிச்சிடலாம். ஸ்லோ பண்ணு போக வேலை ஆகக்கூடாது, ஸ்லோ தான் ஆகணும். போ ஃபாஸ்ட் ஆகக்கூடாது, ஸ்லோ தான் ஆகணும். வண்டி நேராகவே சுதர்ஷா, நேராகவே வண்டி நேராகவே வை, சாய்க்காது. கேஸ் வீலி ஸ்ட்ரெச்சு முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து இதுதான் கைஸ். அந்த 1 லெக்கில் நீங்கள் நேராக போய் ஸ்லோவாக பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இதுதான். இது வந்து பேசிக் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அப்படி காலத்துக்கு மேலே வச்சுன்னா லெக் லாக் சர்க்கிள். ஃபுட் ரெஸ்ட் மேலே வச்சு சுற்றுனீங்கன்னா அது ஒரு ஸ்கில்லு. அப்படி ஒன்றா தான் கைஸ் போகணும். அப்புறம் கரெக்டாக ஒரு அப்பாச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சீக்கிரம் கற்றுக்கலாம். பாருங்கள் அந்த பிக்கப்பு தான் டக்குன்னு வண்டி மேலே வருதில்ல, அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கலாம், ரொம்ப நாள் எடுத்துக்காது. இப்போ நீங்கள் அதே ஒரு பல்சர் ஒரு கேடிஎம்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு இனிஷியலில் மேலே வராது வண்டி. அதனால தான் அது கொஞ்சம் எல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க. வண்டி நேராவை. ஐயோ சூப்பர்ரா. வண்டி சாய்க்காதரா, வண்டி நேராவை. அதான் நான் கத்தனேன், அதுக்குள்ளே நீ சாய்ச்சிவிட்ட. இது அப்பாச்சி 180 கைஸ். வண்டிடா கேஸ். அப்புறம் என்ன
ஸ்லோ பண்ணு போக அசுரன் ஆயிடுறேன். கால் வேறு சுடுது. ஷூ முடிஞ்சா ஒரு சர்க்கிள் விழுதுண்ணா. நீங்கள் அங்கே போனதுக்கப்புறம் ஒரு 2 சர்க்கிள் போட்டதை உடந்து 2 சர்க்கிள் போட்டால் அதுக்கப்புறம் 3ஆவது சர்க்கிள் இந்த பக்கம் இறங்கிக்குது வண்டி. இப்படி சாயுதா? ஆப்போசிட்டில் இழுத்து பிடிக்கணும் அந்த பக்கம். நீ சாய வண்டி உள்ளதான் சுதர்ஷா வரும். அப்படி போகக்குள்ள நீ லைட்டாக உன் பக்கம் இழுப்பாரு வண்டியே வந்துடும். அப்படி தான் போடு. அப்படியே கூட இருக்கும்போது ஒரு 4 சர்க்கிள் போட்டுரு. அப்புறமா நீ பாட்டுக்கு பண்ணிக்க. நல்லா பிரேக் அடி சுதர்ஷா. த்ராட்டிலில் போகிற, அந்த த்ராட்டில் பவர்லேயே போகிற. அப்படி போகாத. நல்லா பிரேக் அடித்து வண்டி ஸ்லோ பண்ணிப்போ. பிரேக் அடிக்கிறப்ப வண்டி ஸ்லோவானால் ஆஃப் ஆகும். நீ அதுக்கு தகுந்த மாதிரி த்ராட்டிலும் லெவலாக வச்சுக்கிட்டே இருக்கணும். இவ்வளோ க்ளோஸ் பண்ணிலாம் கொடுக்காத. இப்படிலாம் கொடுக்காத. ஒரே மாதிரி வச்சுக்கோ. இப்படியே வச்சுக்கோ. நீ க்ளோஸ் பண்ணி அழுத்த வண்டி இறங்கும் பிரேக் அடிக்கிறதுனால. சரிடா. சரி. ஸ்டண்ட் ரைடராக இருந்துட்டு ட்ரிபிள்ஸ் போகிறீங்களே. ஸ்டண்ட் ரைடராக இருந்துட்டு ட்ரிபிள்ஸ் போகிறீங்க. அங்கே போய் சரி பார்த்துக்கிறேன். சர்க்கிள் போட்டான், 2 சர்க்கிள் போட்டானா அப்புறம் நம்ம தேவையில்ல, அவன் பாட்டுக்கு பண்ணிக்குவான். ஒன்றா சொல்லி கொடுத்து வந்துடுறேன். கை காலெலாம் வலிக்குதான். ரோலிங் சொல்லி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. வலிக்கல கையெல்லாம் வலிக்குது. வண்டி பார்க்கவே சீனாக இருக்குது. வாவ். அப்புறம் நிறையா டவுட்லாம் கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி பேசிக்காக ஒரு வண்டிக்கு மாடிஃபை பண்ணணுன்னா எவ்வளோ ஆகுன்னு கேட்டிருந்தீங்க. பேசிக் மாடிஃபை என்னென்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, அந்த வண்டியில் இருக்க மாதிரி சீட் ஆல்ட்ரேஷனு, பின்னாடி வீலி பாரு, பம்பரு, ஹேண்டிலு எல்லாமே போட்டு தருவோம். அது என்னன்னு 7,000 to 10,000 ஆகும். வண்டிக்கு தகுந்த மாதிரி கைஸ். இப்போ ஒரு 7,000 10,000 அப்பாச்சில் அந்த ஆர்சியிலேருந்து எல்லா வண்டிக்குமே அவ்வளோதான் வரும். அடிஷ்னலாக நீங்கள் ஸ்ப்ராக்கெட் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா அது அப்படியே ஸ்ப்ராக்கெட்டு அப்புறம் சப்கேஜி அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி டெவலப் ஆகிட்டே இருக்கும். என்னாச்சு? சப்கேஜி உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி, பைக்குக்கு தகுந்த மாதிரி ரேட்டு மட்டும் மாறும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். நீங்கள் இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஹாய் மட்டும் போடாதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை டேரெக்டாக மெசேஜ் பண்ணிடுங்க. அதனால் ஹாய் போடுறவன்ட்டெலாம் பேச மாட்டிங்களான்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு. அப்படிலாம் இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள் இன்ஸ்டாவில் லைவும் யூடியூப்பில் லைவும் கண்டிப்பாக வரும். வீக்லி ஒன்ஸ் இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் வரும். இப்போ கண்டிப்பாக பேசலாம் கைஸ் எல்லாத்தையும். வெயிட்டு கொடுக்கணும். இன்னும் வெயிட்டு கொடுக்கணும். கண்டிப்பாக எல்லாத்தையும் பேசலாம் கைஸ். ஆட்டிடியூடு அப்படிலாம் கிடையாது கைஸ். டைம் இல்லை, பார்க்க முடியல. அதனால தான் புரிஞ்சுப்பீங்க நம்புகிறேன். சூப்பரா. இன்னும் நல்லா வெயிட். இன்னும் கொஞ்சம். இது பேர் பேபி ஸ்டாப்பி கைஸ். பேபி ஸ்டாப்பி முடிச்சுட்டு அடுத்து ரோலிங் ஸ்டாப்பி தான். அதாவது ரோலிங் ஸ்டாப்பி என்னென்னா ஸ்டாப்பிலே ட்ராவல் பண்ணுறது தான். அதே மாதிரி எல்லா பைக்லேயும் ஸ்டண்ட்டு சொல்லித்தரோம். அதுவும் ஒரு ப்ரைவேட்டான இடத்துல தான் சொல்லித்தரோம். ஆனால் நீங்கள் தாராளமாக ஸ்டண்ட்டு கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்ஸ்டா ஐடி மறக்காம டிஎம் பண்ணுங்கள். எந்த பைக்காக இருந்தாலும் தெரில, அந்த பைக்குக்கு தகுந்த மாதிரி அந்த பைக்கை மாடிஃபை பண்ணி வீலி பண்ண வச்சிடலாம் கைஸ். அப்புறம் வேறு என்ன கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில்? அப்புறம் என்ன ஊருன்னு கேட்டிருந்தீங்க. நான் சேலம் தான் கைஸ். கிரவுண்டும் சேலத்தில் தான் இருக்குது. சவுண்டு வரக்கூடாது சுதர்ஷா. அப்படி சண்டே மட்டும்தான் சொல்லித் தருவோமான்னு கிடையாது. நீங்கள் ரொம்ப லாங்கில் இருக்கீங்கன்னா உங்களுக்காக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணால் கொடுக்குறேன். எப்படின்னா நீங்கள் மந்த்லி 4 சண்டே இன்னும் பத்தாது.
மந்த்லி 4 சண்டே சொல்லியிருக்கேன். அது நீங்கள் 4 வீக் டேஸில் கூட கண்டினியூவாக 4 நாள் வீக் டைமில் கூட வந்துடுங்க. அதே ஃபீஸ் தான். 4 நாள் கண்டினியூவாக கூட சொல்லி தந்துடலாம். வெளியேருந்து நீங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு மட்டும் இங்கே அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுங்க. தாராளமாக சொல்லி தந்துடலாம். அந்த லாங்கில் இருக்கவங்களுக்காக இது பண்ணித்தரோம். அதுவும் நம்ம ஒர்க்லாம் விட்டு தான் பண்ணித்தரோம். ஓகே, பிரேக்கு நல்லா ஷார்ப்பாக அழுத்தணும், மைண்டாக அழுத்தாது, நல்லா அழுத்து. அவ்வளோதான். தரையக்கூடாது. சுதர்சாங்களா மண்ணு சுதர்சா இங்கடி. அங்கேருந்து வந்து இங்கே ஆயிடுச்சு. அதே மாதிரி ஸ்டாப்பி பண்ணுற சர்ஃபேஸ் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ரோட்டில் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். இங்கே ஸ்கிட் ஆகுது. ரோடுனா ஓவர் கிரிப்பாக இருக்கும், உங்களை அப்படியே தூக்கி கமுத்திடும் வண்டி. அதே மாதிரி ஸ்டாப்பிக்கு ஃப்ரண்ட் பிரேக்கு பக்காவாக வச்சுக்கோங்க. டயரு அதை விட ரொம்ப முக்கியம் கைஸ். அது டயர் மட்டும் நல்லா க்ரிப்பாக வச்சுக்கோங்க. டயர் எந்தளவுக்கு க்ரிப்பாக இருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு ஸ்டாப்பிங் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த டயர் ஆஃப் கண்டிஷன் தான் கைஸ் இருக்குது. அதனால தான் இந்த காரிலே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் காரிலே எது ப்ராக்டிஸ் பண்ணுறாரா இருந்தால் காரைக்கும் ரோடுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குது. வெயிட்டு கொடுக்கணும். காரையில் ஓவர் க்ரிப்பாக இருக்கும். ரோடும் அதே மாதிரி தான். ரோடு வந்து ஓவர் க்ரிப்பாக இருக்கும். அதுவும் ரோடு வந்து ரொம்ப சறுக்கிற மாதிரி ஒரு டைப்பில் இருக்கும் ரோடு. ஒரு ரோடு நல்லா நைஸாக இருக்கும், இன்னொரு ரோடு கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். ஒரு ரோடு ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்த ரோடெலாம் நீங்கள் பண்ணும்போது இப்போ ஒரு ரோட்டில் கொடுக்குற பேலன்ஸை இன்னொரு ரோடு டைப் ஆஃப் ரோட்டில் நீங்கள் கொடுக்கும்போது மிஸ் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பண்ணுற ஸ்கில்லுலேயே எது கஷ்டமான ஸ்கில்லுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டாப்பி தான். பார்க்க ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் கீழே விழுந்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டில் தான் அடி விழும். அடி தலையில் அடி விழும். ஏன் சறுக்குது? டயர்ட் ஆகிட்டியோ? வெயிட்டு கரெக்டாக கொடுத்தா தான் சுதர்ஸ் ஆகும். இன்றைக்கி என்ன டேட்டு? இன்றைக்கி 22 நினைக்கிறேன். இன்றைக்கி கூட நாங்கள் ப்ராக்டிஸ் வரும்போது காற்று ரொம்ப குறைச்சிட்டியோ? காற்று ரொம்ப குறைஞ்ச மாதிரி தான் இருக்குது சுதர்ஷா. பங்கில் அடிச்சுட்டு வந்துடுறியா? போகலாமா? சரி, அடுத்த தடவை பார்த்துக்கலாம். டயர்ட் ஆனாலும் பண்ண முடியாது. நான் அடுத்த தடவை வரக்குள்ள ஃபஸ்ட்டே ஆரம்பிச்சிடலாம். சரியா? பாய்ட்டு வந்துடு. சொல்கிறேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சொல்லுவேன். போகலாம். நான் தான் கைஸ் இன்றைக்கி 22. இன்றைக்கி கூட நம்ம பாலிமர் நியூஸில் பார்த்தோம். ஆந்திராவில் ஒருத்தர் வந்து வீலிங் வந்து ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வீலிங் இல்லை, பைக் மேலே நின்றுட்டு வரது வந்து ஹேண்டில் பேக் ரேஸ்ட்டு கைஸ். அது பேர். நீங்கள் வந்து ஒரு காலை சீட்லேயும் ஒரு காலை ஹேண்டில் மேலே வச்சுட்டு கண்ட்ரோல்டாக ஓட்டணும். அதை விட்டுட்டு எப்படி பண்ணுறாங்கன்னா, நாங்களுமே அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கோம். எப்படின்னா வண்டியை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் வண்டியை ஒரு ஃபாஸ்ட்டில் வந்துட்டு டக்குன்னு சீட்டு மேலே ஏறி நிற்பாங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. ஒருத்தங்க கூட ஆர்சியில் கலராக வச்சுட்டு ஒருத்தங்க கூட கீழே விழுவான் பாருங்கள். நிறைய ரீல்ஸ் கூட அது வைரல் ஆச்சு, பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒருத்தர் அப்பாச்சில் நின்றுட்டு வந்து இன்றைக்கி வந்து நியூஸில் போட்டாங்க. இந்த மாதிரி 10 நாள் முன்னாடி வந்து அப்படி பைக்கில் வந்து கீழே விழுந்துட்டு அவர் வந்து 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் இறந்துருக்காரு. அது இன்றைக்கி தான் பாலிமர் நியூஸில் வந்திருக்கு. அது ஆந்திராவில் நடந்திருக்கு. அதுவும் ஆந்திராவாக இருக்கவும் அவங்க எதுவும் பெருசாக கேர் பண்ணலன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில. அதே நம்பூராக இருந்தால் கண்டிப்பாக யாரையுமே இனிமேல் பண்ண விட மாட்டாங்க. அதனால் உங்களால் இந்த ஸ்போர்ட்டு யாராலையும் முடிஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் இதை வளர்த்து விடுங்க, ஆனால் முடிச்சு விட்றாதீங்க. தயவு செஞ்சு ஹெல்மெட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எனக்கும் புரியுது உங்கள் கஷ்டம். உனக்கு என்னப்பா கார் இருக்குது, கிரவுண்ட் இருக்குது, பண்ணுற அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இடம் இல்லைனாலும் அந்த நீங்கள் கூட பாருங்கள், அந்த ஹைவேஸ்லாம் பாருங்கள், அந்த ஃப்ளாட் வந்து சேலுக்காக ரோடு போட்டிருப்பாங்க வந்து விசிட் பண்ணுற மாதிரி. அவங்ககிட்டலாம் பர்மிஷன் கேட்டிங்கன்னா பர்மிஷன் தருவாங்க அந்த ரோட்டில் பண்ணுறதுக்கு. நீங்களும் கூட அவங்கக்கிட்ட கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.
ஒன்றும் தப்பு இல்லை. ஜஸ்ட் அவங்களுக்கு புரிய வச்சிங்கன்னா போதும், இந்த மாதிரி இது ஒரு ஸ்போர்ட்டு தான், ஆனால் கொஞ்சம் இதுக்காக எதுவும் சப்போர்ட் இல்லை, நீங்களாவது கொஞ்சம் இடம் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க சரின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கிரவுண்டு கிடச்சிரும். இதுலேயே போயிடலாம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். யாருக்காக இல்லைனாலும் உங்களுக்காக பண்ணுங்கள். ஏன்னா ஊருப்பட்ட அடி வாங்கணுன்ற ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த மாதிரி அடி யாருமே வாங்கியிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு நானும் அடி வாங்கியிருக்கேன். இத்தனைக்கும் எல்லாம் சேஃப்டிலாம் போட்டு அப்படி இருக்கும்போது நீங்கள் எதுவும் போடாமல் ஒரு அடிப்பட்டால் கூட யோசிச்சு பாருங்களேன். ஒன்றும் இல்லை வயசு, இப்போது உங்களுக்கு ஒரு அடிப்படுது, இல்லை உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கே அடிப்படுது, வசதி இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், ஜிஹெச் தான் போவீங்க. அந்த ஜிஹெச்சில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு உங்களை ட்ரீட் பண்ணுற விதம் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு அவ்வளோ ரத்தம் வரும், காயம் இருக்கும், உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. ஓபி சீட்டு போட்டு வாங்குவாங்க. அதை போட்டு வந்துட்டிங்கன்னா முன்னாடி இருக்கவங்களாம் பார்த்துட்டு தான் உங்களை பார்த்துக்குவாங்க. அது வரைக்கும் அதுக்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஆணுச்சுனாலும் யாரும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். அதனால் கொஞ்சம் உங்கள் உடம்பை நீங்கள் தான் பார்த்துக்கணும். யாருக்காக இல்லைனாலும் உங்களுக்காக தயவு செஞ்சு சேஃபாக பண்ணுங்கள். ஓகே கைஸ், சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன். இல்லைனா அந்த கமெண்ட்லேயே கூட ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்குது கைஸ், அதனால் புரிஞ்சுருக்கேன் நம்புகிறேன். ரிப்ளை பண்ணல அப்படி இப்படின்னு கூச்சிக்காதீங்க. அடுத்த வீடியோவில் நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை நான் கிளாரிஃபையாக சொல்லிடுறேன். அதனால் நானும் கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் கேர் எடுத்து கமெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வீடியோ கைஸ். தேங்க்யூ.